Okay. So sequence பார்த்த உடனே like you'll be having an idea on that, right? So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா like ranges, okay? Ranges, continuation pauses, okay? Continuation pauses, and then highs and lows, okay? Highs, highs and lows. So இப்போ நமக்கு இந்த ranges, continuation pauses and highs and lows இருக்கு அப்படின்னும் போது like ranges is really easy, okay? You don't need to complicate. பெருசாலாம் ஒன்றும் வந்து கஷ்டம்லாம் கிடையாது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. யூ நீட் அ ரேஞ்ச், ஓகே? எக்ஸாம்பிள், இமேஜின் ஒரு டெய்லி எஃபிஜி இருக்கு, ஓகே? அந்த டெய்லி எஃபிஜியில் மார்க்கெட் வந்து டேப் பண்ணுது. அந்த டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இப்படி டேப் பண்ணுது அப்படின்னா டேப் பண்ணிட்டு மேலே போகும்போது, ஓகே, இங்கே எப்படி இந்த லோ எடுக்கிறதுல திஸ் இஸ் த ரேஞ்ச் லோ, ஓகே? அதனால் அப்படியே இதுக்கு மேலே இது வந்து ரேஞ்ச் ஹாய், ஓகேவா? ஸோ இப்போது ஒரு ரூல் நமக்கு வந்து இந்த உங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸ் கார்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே மஸ்ட், ஓகே? ரேஞ்ச் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெய்லி எஃபிஜியில் லாங்ஸ் பார்க்குறீங்க, ஓகே? டெய்லி எஃபிஜியில் லாங்ஸ் பார்க்கும்போது அங்கே ஒரு ரேஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை பார்க்கக்கூடாது, ஓகே? ஏன்னா ரேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் யூ வில் ஹாவ் அ ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ், ஓகே? அப்போ இது வந்து ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹாய். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து ஃப்ராக்டல் ரேஞ்ச். இந்த லோ வந்து கிட்ட கனெக்டாக இருக்கிறது இந்த ஹாய், கரெக்டாக? அப்போ இது வந்து ஒரு சின்ன குட்டி ஃப்ராக்டல் ரேஞ்ச். லைக் இதை வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகே? இதையே எடுக்கும் அது இதையும் எடுக்கும். ஸோ எல்லா டெய்லி கீ லெவல்ஸ் அண்ட் எல்லா இதுலேயுமே இருக்கும், போய் பாருங்கள். அண்ட் வாட் அபவுட் த கண்டினியூஷன் ப்ராசஸ்? கண்டினியூஷன் ப்ராஜெக்ட்லாம் என்ன? ஒன்றுமே இல்லை. லைக் இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகலை, சி ஃபோக்கஸ் ஆன் திஸ். இங்கேருந்து இப்படி கீழே விழுதுல, இது என்னது? செல்லு கீழே விழுது. நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம்? இங்கேருந்து இப்படி மேலே ஏறுறது, கரெக்டாக? இப்படி மேலே ஏறும்போது, ஓகே, மேலே ஏறும்போது லெட்ஸ் சே இது வந்து ஒரு டெய்லியில் இருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமில் எஃபிஜி அப்படின்னா 1 ஹவரில் இல்லை 15 மினிட்ல நம்ம போயிட்டு இங்கே இருக்கும்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம், கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது அழகாக ஒரு லோ வந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரிவர்சல், ஓகே? ரிவர்சலுக்கு அடுத்து ரிவர்சல் இங்கே ட்ரேட் எடுக்க மாட்டோம், ஓகே? அது இங்கே ரிவர்சலுக்கு அடுத்து இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லோவை நீட்டாக எடுத்துகிட்டு போகுது. திஸ் இஸ் கால்டு கண்டினியூவேஷன் பர்ஜ், ஸ்டாப் ஹண்ட், continuation purge, okay, liquidity sweep, whatever, but we call it as a continuation purge because அந்த வார்த்தையிலே வந்து you have the continuation market, okay? So when we have this continuation purge, ஈஸியாக மார்க்கெட் வந்து போயிடும் மேலே, okay? I'm going to show you examples வந்து காமிப்பேன், okay? அண்ட் இந்த ஹை போகிற வரைக்கும் நம்ம we will be trading the continuation purges, ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இந்த எஃப்இஜி ஆர்டர் பிளாக்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. வி ஒன்லி நீட் ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபர்ஸ்ட், ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்ச் ஹையர் ரேஞ்சில் வந்து ஆட் பண்ணாமல் இந்த எஃப்இஜி ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது, ஓகே? இது எல்லா இடத்துல என்னோட ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது இருக்கும். ஸோ வி கேன் லுக் ஆன் தி சார்ட்ஸ்.
the first USD cap ஞாபகம் இருக்குது அந்த ட்ரேடு like we called right இந்த இடத்துல கால் பண்ண so we have this low here previous day run correcta previous day run and then previous week high இங்க இருக்கு ஓகே இந்த மாதிரி இப்போ சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க பயாஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது so we go to H1 and then 15 okay இப்போ நான் இந்த இடத்துல என்னால் ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா முடியுது தெரியாது இது range low and then range high கரெக்டா அப்போ இந்த பிளேஸில் எனக்கு ஆல்ரெடி ஹை ப்ராபபிலிட்டி சினாரியோ இருக்குது கரெக்டாக நீங்கள் எஸ்எம்டி பார்க்குறது சிஎஸ்டி பார்க்க அதெல்லாம் எல்லாமே ஓகே பட் ரேஞ்ச் லோ டு ரேஞ்ச் ஹை இது இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பார்க்கணும் ஓகே இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த H1ல் இந்த ரைட் சைடு இங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கல இங்கே மேலே இதில் கண்டினியூஷன் பர்ச்சேஸ் இருக்கா லோவை ஏதாவது எடுத்திருக்குதா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா எஸ் இருக்கு சி தெரியுதா அது திஸ் ஒன் அப்போ இதுவுமே என்னது இப்படி கண்டினியூஷன் பர்ஜ் இங்கே எடுக்குது இங்கே இதை எடுக்குதுன்னும் போது லைக் யூ ஷுடன்ட் பி ஃபியரிங் திஸ் ஒன் ஓகே லைக் இங்கேருந்து கீழே விழுவ போகுது அப்படின்லாம் கிடையாது இந்த ரேஞ்ச் ஹை போகிற வரைக்கும் உங்கள் பயாஸ் தான் அன்டில் ரேஞ்ச் லோ எடுக்கிற வரைக்கும் யுவர் பயாஸ் இஸ் திஸ் ஹை மேலே போகும் அப்படின்னு ஸோ எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து ஒரு லோ எடுக்கும்போது ஓகே தேர் அக்யூமுலேட்டிங் த ஸ்டாப்ஸ் ஒரு இங்கேருந்து இப்படி மேலே போகிறதுக்கு அக்யூமுலேஷன் பண்ணுறாங்க திஸ் இஸ் கால்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் லாங்ஸ் ஓகே இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா லைக் சார்ட் பார்க்கும்போது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது ஆனால் அந்த ஸ்வீப்புக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு போகுது ஒரு மாதிரி லைக் எதுக்கு அப்படி வந்துட்டு போகுதுன்னு தெரில அண்ட் கொச்சன்னு இருக்கு ப்ரோ அதனாலே வந்து லைக் ட்ரேட் பார்க்கல அப்படின்லாம் வந்து லைக் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஓகே ஸோ திஸ் இஸ் வாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் இந்த லோ எடுக்கும்போது they are accumulating the longs. What is it by accumulating the longs? Sorry. Accumulation of longs. அவங்க பொசிஷன்ஸ் வந்து இந்த பிளேஸில் எடுக்கிறாங்க ஸோ accumulation of longs right அண்ட் இந்த லோ எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் வந்துச்சு செகண்ட் டைம் வந்துச்சு தேர்ட் டைம் வந்துச்சு இந்த மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அக்யூமுலேஷன் ஆஃப் லாங்ஸில் இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மல்டிபிள் டைம்ஸ் இப்படி டச் பண்ணுறது வந்து தொட்டுட்டு போகிறது ஸோ தே ஆர் அக்யூமுலேட்டிங் லாட் ஆஃப் இங்கே லாங்ஸ் ஓகே நிறையா வந்து ஆர்டர் வந்து அவங்க தே ஆர் புடிங் தேர் ஸோ அப்படி இருக்கும்போது லைக் த மூவ்ஸ் வில் பி வெரி எக்ஸ்ப்ளோசிவ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய மூவ் இருக்கும் ஓகேவா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் இந்த லைன் வந்து இழுத்து போட்டுக்கோங்க லைக் இங்கேயே அப்படியே விட்டுறக்கூடாது இதுதான்ப்பா வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி இங்கேயே விட்டிங்கன்னா லைக் உங்கள் கண்ணுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் லைக் மச் ஹையர் டைம் ஃப்ரேம் இது எல்லா டைம் ஃப்ரேமே ஃப்ராக்டல் தான் மந்த்லி போய் பார்த்தாலும் மந்த்லிக்கு டெய்லி டைம் ஃப்ரேமே இந்த மாதிரி இருக்கும் which I'll show you right இப்போ இப்படி ஒரு accumulation of longs multiple times வந்து லைன் டச் பண்ணும் which is normal okay அண்ட் இங்கே தான் நீங்கள் என்ன பார்க்க போவீங்க இப்போ இதுவே வந்து ஒரு கண்டினியூஷன் போச்சு கரெக்டாக right we have the range low to range high we have continuation push
கண்டினியூஷன் பாஸ் இருக்கு. And then இந்த கண்டினியூஷன் பாஸில் இது ரேஞ்ச் லோ, இது ரேஞ்ச் ஹை. கரெக்டா? அண்ட் இப்போது லைக் நார்மலாக வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே, ஆனால் வந்து இந்த டே வந்து லைக் எஃப்ஓஎம்சி டே விச் இஸ் நாட் வெரி க்ளீனாக இல்லை, ரைட்? அண்ட் இங்கேயும் போயிட்டு கண்டினியூஷன் பாலிஸ் தாராளமாக பார்க்கலாம். தெரியுதா? யூ நீட் கண்டினியூஷன் பாலிஸ், அவ்வளோதான். ஒரு லோ இருக்கணும், அந்த லோ எடுக்கும்போது that will be a continuation purge. Okay, look at this one. ஸோ 2 கண்டினியூஷன் purge இருக்கா? அண்ட் உங்கள் ரூல் செட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, கண்டினியூஷன் purgeக்கு தான் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட்ஸ் இங்கே எடுக்கணும். ஓகே, ஆஸ் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னு போகுது, லைக் யூ டோன்ட் நீட் திஸ் ரிவர்சல். இப்படி போயிட்டுலாம் இங்கெல்லாம் போயிட்டு எடுக்க தேவையில்லை. ஓகே, இங்கே போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு யூ டோன்ட் நீட் டு டூ தேட். ஓகேவா? இட் டேக்ஸ் டைம் டு மாஸ்டர் திஸ். பட் இது வந்து இட்ஸ் லைக் ரியலி ஈஸி அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ the continuation projects are everything. I want to show you another example. Okay, which will be okay. So finally it's moving from this consolidation, right? So actually இப்போ அது நடந்துட்டு இருக்குது. Okay, you need a key level first. Okay, first starting வந்து ஆரம்பம் என்னெல்லாம் சொன்னோம். You need a key level which is this daily FEG. கரெக்டா? ஸோ இந்த ரேஞ்சுன்றது 1 கேண்டில் பர்ஜாகவும் இருக்கலாம். லைக் இங்கே நல்லா கவனிங்க, இந்த ஹையை, இது என்னது இங்கே பாருங்கள், டேட் பாருங்கள், என்ன டேட் இது? 24 ஜூன். 24 ஜூன் ஹையை இங்கே எடுத்துருக்கு, ஹையை எடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இங்கே 24 ஜூனோட லோ போகும் அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் 1 கேண்டில் பர்ஜ். ஓகே, க்ளோஸர் வச்சு அந்த அடுத்த கேண்டில் கீழே இந்த லோக்கும் போகிறது. இப்போ இந்த பிளேஸில் H1 போடணும்னு வச்சுக்கோங்க, ரேஞ்ச் இருக்கா? 1 கேண்டில் பர்ஜோட ரேஞ்ச் இது தான். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். அண்ட் ரேஞ்சில் இது கரெக்டா? அப்போ இது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே விச் இஸ் அ ரேஞ்ச் ஹை, 1 கேண்டில் பர்ஜ், எத்தனை டைம் அக்யூமுலேஷன் பண்ணுறாங்க? Okay, I was a bit confused on this price action, not gonna lie. In the place la, like this explosive move is really like tricky. Okay, we don't know whether it's gonna go up higher or lower, but once we have this here, okay, this is D, and we have this one, correcta? இப்படி இருக்கும்போது, okay, so they're just accumulating the stops in the place la. Okay, range low to range high po, and இங்க continuation pause தெரியுதா? Yes இருக்கு. This is the one. Okay, obviously we will look for everything, like எல்லாத்தையுமே இந்த பிளேஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே, எதையுமே வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். We will look everything. We will be looking for everything like SMT, a lot of stuffs. Okay, so இப்போ இந்த பிளேஸ்ல வந்து ஸ்டாப் ரன் கொடுத்துட்டு இட்ஸ் மூவிங் lower, right? ஸோ இப்போ தான் இங்கே வந்து என்ன இருக்குது, 6 PM வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே வச்ச இந்த கன்சாலேஷன் இட் ஷுட் கோ லோவர் இன் மை ஒப்பீனியன். அப்படி இங்கேருந்து கீழே கொட்டிடுவோம், ரைட்? பிகாஸ் இட்ஸ் அன் கண்டினியூஷன் பாஸ். ஓகே, இப்போ இங்கே தான் ப்ரோ இருக்குது, இட்ஸ் அன் கண்டினியூஷன் பாஸ். Yes, it is. Okay, obviously you can just trade that. Okay, but for some reason Nasdaq is very strong. Nasdaq வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஆசட் கீழே இறங்கிட்டு இருக்குது, பட் அதே சமயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்னா இட் would just take out the ஹைஸ் எடுக்கும், ஆனால் மற்ற ஆசட்டை ஹைஸ் எடுக்காது, which makes an SMT, right? So we have this stop run, கரெக்டா?
2:15 பிஎம்க்கு இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு வருது, which is in continuation pause 2. ஓகே, ஆக்சுவலாக இந்த 12:15 கீழே விழுந்திருக்க வேண்டியது. ஓகே, இங்கேருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக விழுந்திருக்கும். பட் எஸ், சின்ஸ் NASDAQ is strong, look at this வாயம் கீழே இறங்கிச்சா அழகா. NASDAQ மாதிரில பாருங்க ஸ்ட்ரக்சர். So that's why it took a lot of time. And liquidity நல்லா எடுத்துட்டு now it made a stop hand பண்ணிட்டு I think it gave a clear CSD on FEGs. Okay, it should go lower. And நான் சொன்ன மாதிரி லைக் நல்லா கவனிங்க, சொன்னல they are just accumulating the stops. Okay, accumulating the longs. இந்த இடத்துல எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இறங்கிச்சா இறங்கலை, திரும்ப வந்துட்டு so we have these lows, this one, right? ஸோ அழகாக 8:30 நியூஸ் மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்குல்ல, லைக் நிறைய டைம் அக்யூமுலேஷன் ஆகிருக்கல. This is an indication that this will just drop lower. புரியுதா? So that was a sign. So once நமக்கு 8:30 manipulation வந்தோடனே we have 9:30. So I'll be covering this like 8:30, 9:30, 10 என்ன பண்ணணும், அதெல்லாம் டைமில் வந்துடும், what you should do அப்படின்ட்டு சொல்லிடுவேன். Okay, but since you're learning this one technical, this highs and lows ranges and everything, you need to know this first, and then you go for this, what is that, time and everything. So everything is in continuation pause, literally. Okay, so range high to range low வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு பயாஸ் வேணும், கேர் நரேட்டிவ் வேணும், அப்படியே சீக்வன்ஸில் கிடைச்சோன்னே so this one, look at this, range high, right? What is this? Range low. இப்படி கிடைச்ச உடனே ஓகே, இப்போ இது 1 hourல இருக்கு, ரைட்? We don't go to 5 minute, 15 minute போவோம். 15 minute is enough, right? 5 minute போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த range high to range low, or range high to range low, இந்த பிளேஸில் உங்களால் கண்டினியூஷன் பாஸ் பார்க்க முடியுதா கீழே இறங்கிக்கும் போது? எஸ் இருக்கு, ஆப்வியஸ்லி. this one, this one, ரைட் தெரியுதா? ஸோ 2 கண்டினியூஷன் பாஸ். ஓகே, ஆப்வியஸாக இந்த ஹைஸை நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், லைக் சிஸ்டி வச்சதுக்கப்புறமேட்டு எது வச்சதுக்கப்புறமே உங்களோட ப்ராபபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும். ஓகே, லைக் ரேஞ்சஸ், ஓகே, range high to range low, continuation pause. இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பர். சிம்பிள் வேர்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் என்ன ரேஞ்சு? ரேஞ்ச் ஹை டு ரேஞ்ச் லோ போக போகுது அப்படின்னா ஓகே, அது என்ன, அது பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே ரேஞ்ச் ஹை எடுக்குது, அடுத்து அந்த ரேஞ்சோடலாம் இங்கே எடுக்குது. இப்போ பியரிஷாக மார்க்கெட் போகுது. பியரிஷாக மார்க்கெட் போக போகுது அப்படின்னும் போது கீழே எப்படி இறங்க போகுது, ரைட்? வெயிட் பண்ணுங்க, டோன்ட் ஷார்ட் திஸ் எஃப்இஜிஸ் அண்ட் எவ்ரிதிங். வெயிட் ஃபார் அண்ட் ஹை டு டேக் அவுட். ஒரு ஹையை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இட் வில், ஓகே, இட் வில் கரெக்டாக ஒரு ஹை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹை எடுத்ததுக்கப்புறம் தேட் இஸ் நாட் அண்ட் பிரேக் அவுட் வச்சாலுமே ஓகே, விக்கு வச்சு ரிஜெக்ட் பண்ணாமல் பிரேக் அவுட் வச்சாலுமே it will be in continuation push. It will go lower, obviously. So அதனால கேஸ் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போகணும்னு வச்சுக்கோங்க. இட் will be very clean. பார்க்கறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்கும். லைக் தேர் will be AMD patterns,
period wise என்ன எல்லாமே இந்த பிளேஸில் ஒர்க் ஆகும் பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் த ஹையர் டைம் ஃப்ரேம் narrative bias with ranges and continuation project இப்போ தான் நீங்கள் என்ட்ரி பார்ட்டுக்கே வரணும். இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரிலாம் என்னாச்சும் கூட பார்த்துக்கூடாது. அண்ட் இதில் டைம் இருக்குது. ஓகே, டைம் what is this? அப்போ இது எதுவுமே ரேண்டம் இல்லை, ரைட்? look at this one, 6 PM 6 மணி ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு மேலே திரும்பியும் look at this, எத்தனை டைமு? ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வருது. திரும்ப வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு ஹை வச்சுட்டு அப்படியே கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு லோ வச்சு க்ளோஸ் வச்சுச்சு. தட்ஸ் இட். தெரியுதா? ஸோ கண்டினியூஷன் purges are really really important. Okay, and I'm not going to focus on this. இங்கே இந்த இடத்துல வந்து I'll be waiting for something really clean. Okay, இந்த என்டையர் ரேஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமே கூட நான் ட்ரேட் பண்ணேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரேட் திஸ். ஆல்ரெடி இந்த மூவ் வந்து occur ஆயிடுச்சு, லைக் திஸ் ஒன். Unfortunately, I wasn't there on charts. Like I was not interested on this because என்னதான் வந்து லைக் இங்கே எப்படி continuation purge கொடுத்தாலும் I don't like this price action personally. Okay, but yes, this is a really good price action. Okay, and next time in the margin I'll just call out that criteria எல்லாம் சேம் தான். Okay, so this is the continuation purge and everything. Okay, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டிஒஎல் அண்ட் எங்கே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் லைக் எல்லாருமே சொல்கிறது தானே ப்ரோ, எனக்கு பயாஸ் தெரியுதுன்னு எல்லாம் தெரியுது, எங்கேருந்து எப்படி எடுக்கணும் என்ட்ரி தெரில. திஸ் இஸ் ஆல் யூ நீட். ஓகே, எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ப்ரோ இது எவ்ரி டைம் கண்டினியூஷன் பர்ச் கொடுக்குமா? கொடுக்காது. எஃபிஜிலே எடுத்துகிட்டு ஓடி போயிடும். ஓகே, அப்படி ஓடும்போது கம்முன்னு விட்டுருங்க, அது கொடுக்கும்போது எடுத்துக்கோங்க. சிம்பிள். இப்போ இந்த பிளேஸில் இந்த இடத்துல இது எஸ்எம்டி இருக்கும். ஓகே, இதை போய் டெய்லி டாக்டரை போய் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு ஏது பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ எஸ்எம்டி இருக்கும், இஎஸ் இந்த லோ எடுத்திருக்கும், நாஸ்டாக் எடுத்திருக்கான், விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ ரேஞ்ச் ஹை அண்ட் டெக்னிக்கலி இது வந்து ரேஞ்ச் லோ. பட் எஸ் we will just take this as a range low because we don't have any option other than this because SMT இருக்கிறதுனால. ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி இதை மேப் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, it just broke the law, அவ்வளோதான். அண்ட் இங்கே ஒரு ரேஞ்ச் ஹை இருக்கு, ரைட்? இப்போ இந்த பிளேஸில் how will you just trade this? பயாஸ் தெரியுது நமக்கு, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம்? we wait for continuation purges. ஓகே, நம்ம எப்படி இதை ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஷன் பர்ஜுக்கு வெயிட் பண்ணுவோம். தெரியுதா? இங்கே 2 AM கண்டினியூஷன் பர்ஜ் தானே அது. தெரியுதா எடுத்துகிட்டு போனது? இங்கே ஒரு லோ ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு, நீங்கள் இந்த எஃபிஷி அதெல்லாம் மறந்துடுங்க. அந்த லோ மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது யூ ஷுட் பி லாங்கிங் திஸ் ஒன், லாங் திஸ். விட்டு மிஸ் பண்ணிட்டீங்களா? வெயிட் ஃபார் another one. என்ன பண்ணுது? ஒரு எஃபிஜியை தொட்டு ஏறுது. பட் யூ டோன்ட் டூ தேட். என்ட்ரி பார்ட்டுக்கு எஃபிஜி வந்து யூ டோன்ட் டூ தேட். ஸோ யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் ஒன் கண்டினியூஷன் பர்ச், ரைட்? இந்த லோ எடுத்துட்டு எப்படி போகுது பாருங்க. என்ன பண்ணிடுச்சு? It went to the high. So these continuation purges are your entry models actually. Entry எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூ கூட சொல்லுவ டைம் ஃப்ரேம் அண்ட் ஸோ இதை தாண்டி அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம், ரேஞ்ச் ஹை டு ரேஞ்ச் லோ, கண்டினியூஷன் பர்ச்சஸ் பார்த்துருக்கோம். ஆப்வியஸாக இதோட எப்படி நம்ம வந்து லைக் டைமு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நான் ஆட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ தட். ஓகே, பட் எஸ் ஈஸியாக இருக்கல பார்க்குறதுக்கு. லைக் ஓகே ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் ரேஞ்சஸ். ஒரு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், ஒரு கண்டினியூஷன் பர்ச்சஸ், தட்ஸ் இட். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு எதுவுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, கடைசியாக ஒரு டிஎக்ஸ்ஒய் மட்டும் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம்.
ஓகே ஆல்ரெடி இதை மேப் பண்ணி வச்சுருக்கேன். மந்த்லி டைம் ஃப்ரேம். I remember the Lord I know that this is going to go up higher and a lot of analysis on this. ரொம்ப லைக் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அனாலிசிஸ் இங்கே வந்து அப்ளை பண்ணி. அண்ட் I've called out this இந்த இடத்துல சொல்லிட்டேன் DXY is gonna be very bullish அப்படின்ட்டு. And yes, we have retracements lower and expansions. ஸோ நமக்கு ஒன்ஸ் இங்கே என்ன இருக்குது, ரேஞ்ச் லோ இருக்குது, ரேஞ்ச் ஹாய் இருக்குது. அதுக்கு முன்னாடி லைக் இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ அப்படி எடுத்திருக்கா, ரைட்? கேண்டிலோட லோ, கேண்டிலோட ஹை, ரைட்? நீட்டாக அப்படி எடுக்கும்போது யூ கோ டு டெய்லி. ஓகே, இது ரேஞ்ச் லோ. ஓகேவா? அந்த மந்த்லி கேண்டலோட லோ இது அண்ட் அந்த மார்க் பண்ண மந்த்லி கேண்டலோட ஹை இது தான். இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமில் கண்டினியூஷன் பர்ஸ் தெரியுதா? I'll give you 5 seconds. Okay, so if you said this one, like இதை சொல்லியிருந்தீங்கன்னா you are correct. நினச்சிருந்தீங்கன்னா you are correct. So these are the continuation pointers. இதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, when you have the range low to range high first and இந்த இடத்துல the continuation point கிடைச்ச உடனே it will be the distribution. and இதோட நீங்கள் சீக்வன்ஸே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லைக் what do you need other than this? This is the daily bias and that. தெரியுதா அது? Okay, so 2 continuation pointers, easy trades. இது டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்து தெரியுதா அது? 4 ஹவரில் 1 ஹவரில் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல், டைம் இஸ் ஃப்ராக்டல். ஓகே, கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்டல் எல்லாமே வந்து இப்போ இந்த சார்ட்டில் டெய்லி சார்ட்டில் நடக்கிறது ஈவன் 1 செகண்ட் சார்ட்டில் கூட நடக்கும். புரியுதா? அண்ட் 1 செகண்ட் சார்ட்டில் நடக்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் நடக்கும். நமக்கு இந்த மாதிரி விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? அப்போ இப்போ தெரியும் நல்லா லைக் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படி. லைக் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. வாட் வி நீட் டு வெயிட்? வி வெயிட் ஃபார் சம்திங் லைக் திஸ். சரி, இப்போ இங்கேருந்து எஃபிஜி எடுத்துகிட்டு போதா? தெரியுதா? அது இங்கேருந்து கீழே வந்து விழுந்து எஃபிஜி இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போதா? வி வில் லுக் ஃபார் H1 கண்டினியூஷன் பர்ச். எப்படியும் இங்கேருந்து கீழே விழும்போது மேலே ஏறும்போது விழுந்து கீழே தொட்டு மேலே ஏறும்போது H1ல ஸ்ட்ரக்சராக இருக்கும். அங்கே கண்டினியூஷன் பர்ச் பார்த்துப்போம். that's how simply you need to look these markets. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லைக் ரியலி ஐ ஓப்பனர், ரைட்? சார்ட்டில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் செஷன் நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சென்ட் பண்ணுறேன். I need you guys to work and make a PDF on this. Please do that. Okay? Bye.